ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதுல கொஞ்சம் கூட அதிர்ச்சியே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இதை தான் சொன்னேன். திமுக அதிகாரத்தில் இருக்காங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமான்னு தான் அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் முதன்முறையா மனம் திறந்து பேசியிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல விஜயோட பேச்சுக்கள் மட்டும்தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்துது. என்னன்னா, விஜயை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் பிரச்சனை, இன்னொரு பக்கம் விவாகரத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஜனநாயக பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் விஜயை துரத்திக்கிட்டே போகுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இந்த வழக்கோட விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. அதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேருமே ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு போகிறதுக்கு பரஸ்பரமாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த நிலையிலே எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ஜனநாயகன் படத்தை பற்றியும் பேசியிருக்காரு, விஜய் அரசியல் வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்காரு, இவங்களோட விவாகரத்து வழக்கை பற்றி பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் லீக் ஆனதில் எங்களுக்கு அதிர்ச்சியே கிடையாது. படம் ரிலீஸ் ஆனாதான் நாங்கள் அதிர்ச்சி ஆகியிருப்போமே தவிர இதனால அதிர்ச்சி கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக திமுக சேர்ந்து சதி பண்ணுறாங்க, விஜய் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய்க்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஸோ எஸ்.ஏ. சந்திரசேகர் லீக்கான விஷயத்தில் எங்களுக்கு வருத்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா விஜய்க்கு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கும்போது விஜய் திடீர்னு நான் அரசியலுக்கு போக போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா விஜய் எப்போவுமே பெரிய விஷயத்த கூட நார்மலாக தான் சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், இப்போ அதிகாரத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது திமுக தான், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களை எதிர்த்தவங்களை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டை காமிச்சேன். அப்போ விஜய் என்ன சொன்னான்னா, எனக்கு இல்லை பரவாயில்ல, நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா, நான் எடுத்து கூறியுமே நான் அதை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கான். ஏன்னா நிறைய அழுத்தம் விஜய் மேலே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் குடும்பத்துக்கு எதிரி, அப்பா அம்மாவுக்கு எதிரின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு கையெழுத்தாகி எல்லாருமே முணுமனசாக ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கீதா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது நல்லதா இல்லைனா சேர்ந்து வாழ்றது நல்லதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.